நேர்களே, ஹமாஸ் தற்போது மீண்டும் ஒரு தன்னெழுச்சி பெற்ற அமைப்பாக அவர்கள் உருவாகி வருவது பெரிய ஆபத்து அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய அஃபீஷியல் தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் போர்ட்போலியோவில் அவர்கள் தன் கருத்தை வைத்திருக்கிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டால், ஆயுத மௌனிப்பு என்பது இல்லை. கையிலே அவர்கள் ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள். ஆயுதத்தை கீழே வைக்க போகவும் மாட்டோம் என இஸ்ரேல் தெளிவுபடுத்தி விட்டது. பல பகுதிகளில் ஐடிஎஃப் நிலையில்லாத பகுதிகளில், வெளியேறிய பகுதிகளில், விட்டு சென்ற பகுதிகளில் ஐடிஎஃபால் நுழைய முடியாத பல பகுதிகளை முழுமையான ஒரு கண்ட்ரோல் ஹமாஸுடைய கையில் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் இஸ்ரேலுடைய அஃபீஷியல்ஸ் அந்த அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரீஅசார்ட், அதாவது கண்டக்டின் பல ஏரியாக்களில் ஹமாஸ் ரீசர்ஜன்ஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை சேனல் 13 பரிகாசம் செய்கிறது. மீண்டும் பல இடங்களில் காசாவில் ஹமாஸ் ஆளும் சக்தியாக, நிர்வாக சக்தியாக மாறியிருக்கிறதே என சேனல் 13 அமெரிக்காவையும் இஸ்ரேலுடைய தலைவர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகுவையும் பரிகாசம் செய்திருக்கிறார் சேனல் 13. இஸ்ரேலுடைய அஃபீஷியல்ஸ் ஒரு எச்சரிக்கை மணியை ஒலித்திருக்கிறார்கள். அலாரம் ஆன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இன் ரீசன்ட் டேஸ். அதில் அவங்க என்ன எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க? ஹமாஸ் தட் ஃபுல்லி ஆபரேஷன், அதாவது அவர்கள் மீண்டும் ரெஸ்யூம் கிட்டத்தட்ட 13 25 முனிசிபாலிட்டிஸ் கசாவில் பலஸ்தீன நடவடிக்கையிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள், மக்கள் பணிகளை செய்கிறார்கள், அதாவது வழித்தடங்களை மேம்படுத்துகிறார்கள், குடிநீர்களை மேம்படுத்துகிறார்கள், போலீஸாக செயல்படுகிறார்கள். எல்லாம் 13 25 முனிசிபாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஹமாஸினுடைய அந்த மேனேஜ்மெண்ட்ஸ், செக் பாயிண்ட்ஸ், ஒர்க்ஸ், ரிப்பேர், டேமேஜ்டு இன்ஃப்ராஸ் எல்லாம் அவர்களுடைய கைகளில் இருப்பதாக இஸ்ரேல் அஃபீஷியல் ஒரு அலாரத்தை வைத்திருக்கிறார்கள். ஹமாஸை ஒழிப்போன்னு உள்ளே போனோம், ஹமாஸையும் ஒழிக்க முடியல, அவருடைய ஆயுதத்தையும் வைக்க முடியல, அவர்கள் மீண்டும் அதிகாரத்தில் வந்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறது. ஹமாஸ் மீண்டெழுதுவல் இராணுவம் அட்வைஸ்ட் யாருக்கு? நெத்தன்யாகுக்கு, ஐடிஎஃப் அரசுக்கு ஒரு டீமிலிட்டரைசேஷன் என்ற ஒரு கருத்தில் தோல்வி அடைந்திருக்கிறதாகவும் அந்த திட்டத்தை தயாரிப்பதற்கான அறிவுரையும் சேனல் 13 வழங்கியிருக்கிறது. இது ஒன்று. அமெரிக்காவுடைய திட்டம் அது சரியில்லை, அது போராது, அது ஃபெயிலியர் என்று இஸ்ரேல் சார்பிலே ஒரு கண்டனங்களும் பதிவு செய்யப்படுகிறது. ஹமாஸ் பேக் டு பவர் ஷாக் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் நடைமுறையில் பக்காவாக போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்கே போய் குண்டு போட்டு தகர்ப்பது உலக நாடுகள் மத்தியிலும், அரபுகள் மத்தியிலும், பொதுமக்களின் மத்தியிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா 20 அம்ச திட்டத்தில் ஆயுத மௌனிப்பு நீண்ட அமைதிக்கான ஒரு வழி என்று சுட்டியிருக்கிறது. நேரடியாக ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. ஆயுதத்தின் வைப்பது இல்லாமல் நீண்ட மௌனத்திற்கான ஒரு வழி என்று சொன்னால் ஆயுதங்களை வைக்க வேண்டியதானே என்று அமெரிக்கா தற்போது கூறுகிறது. குறித்த காலத்தில் ஹமாஸ் ஆயுதங்களை வைக்க வேண்டும், வைப்பதற்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோம். ஒருவேளை அமெரிக்கா ஆயுதங்களை சொல்வதை போன்று ஆயுதங்களை ஹமாஸ் வைக்கவில்லை என்றால் நாங்கள் அதை வைக்க செய்வோம் என்று அமெரிக்கா கூறுகிறது. வாஷிங்டன் அதைத்தான் சொல்லுது. அந்த 20 பாயிண்ட்லையும் சேர்க்கப்பட்டதாகவும் உறுதி செய்கிறது. ஷைன் அவர்கள் கைச்சாத்திட்டிருப்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் ஹமாஸ் சொல்கிறது நேரடியாக எந்த ஒரு பாயிண்டிலும் ஆயுதங்களை நீங்கள் கீழே வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீண்டகால அமைதி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீஹபிலிட்டேஷன், அதே போன்று அவர்களுக்கான உணவு, மருந்து, கல்விச்சாலைகள், சுகாதார பராமரிப்புகள், இதுதான் சொல்லியிருக்கு.
வேற எதுவும் சொல்லப்படவில்லை. இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் குறித்து, ISF குறித்து எதுவும் சொல்லப்படலை. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பற்றி எதுவும் சொல்லப்படலை. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் இதற்கு ஏன் பணிப்பிட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே டிஸ்ஆர்ம் டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் கஸா, ஹமாஸ் பப்ளிக்கலி வெளிப்படையாக டினைட் அமெரிக்காவுடைய பிரஷர் த டாக்டிஸ், ஆயுத மௌனிப்பு நடந்தேயாக வேண்டும் என்று மீண்டும் பழைய குருடி கதவை திருடி என்று பேசுகிறார். அது என்ன சொல்றார்? எய்தர் த ஈஸி வே ஆர் ஹார்ட் வே அப்படின்ட்டு யார் சொல்றா? பெஞ்சமின் நெத்தானியாக கூறுகிறார். ஒருவேளை இது கடுமையான பாதையிலும் அல்லது எளிமையாக இருக்கும். அப்படி என்றால் நாங்கள் சொல்வதை கேட்கலன்னா மீண்டும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், குண்டு போடுவோம் அப்படிங்கிறத தான் அவர் சொல்றாரு. நவம்பர் 25ஆம் தேதி சீஸ் ஃபயருக்கு பின்பு 5 ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில மிக முக்கியமாக இந்த நிலையில் ஹமாஸ் பலஸ்தீனத்தை தாண்டி இந்த போர் இப்பொழுது ஒரு பிராந்திய போராக மாறப்போகிறதா? அதற்கான வழி இருக்கிறதா? இருக்கிறது. இஸ்ரேல் அத்துமீறுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய சொல்லை கேட்கிறார்கள். அமெரிக்காவின் சொல்லை கேட்கிற அரபுகள் ஹமாஸினுடைய பாரிய அழுத்தத்தின் உடன்பிறவா சகோதரர்களாக நின்று கொள்கை சகோதரர்களாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஹிஸ்புல்லா, அவர்களின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஈரானுக்கும் எந்த நேரமும் இஸ்ரேலுக்கும் போர் நடைபெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் செய்திகள் வருவதை. இன்று இஸ்ரேலுடைய தலைவர், அதாவது பெஞ்சமின் நெத்தானியாஹுவின் முரணும் அஃபீஷியலுடைய முரணும் இராணுவத்தின் கருத்தும் போர்ட்போலியோ நெசட்ஸினுடைய கருத்தும் அதை வலியுறுத்துகிறது. இப்போது ஹயாத்தம் அலி தபுதபாயி உடைய படுகொலை ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது லெபனானில் மட்டுமல்ல, 1980s அந்த இயக்கத்தினுடைய ஊன்றுகோலாக இருந்த மிக முக்கிய தலைவர்களில் தபுதபாயி மிக முக்கியமானவர். அலி கராரி, ஃபாத் ஷுக்கூர், ஹசன் நஸ்ருல்லா, இன்றைக்கு தபுதபாயி, இது போன்று அனைவரையும் கொலை செய்தார்கள். அதை போன்று ஈரானுடைய ஹசன் சுலைமானி கொலை செய்யப்பட்டார். இங்கு எல்லாவரையும் இப்படி அவர்கள் ஷியாத் தலைவர்களை கொலை செய்து கொண்டே இருப்பது மிக முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு தற்போது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் வந்திருப்பதாகவும் நேற்றைய செய்தியில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நிலோஃபர்ஸா நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இதற்கான நிச்சயமான காலங்களில் ஒரு பெரும் பழிவாங்குதல் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான், இஸ்ரேல், ஹிஸ்புல்லா யுத்தம் இன்எவிட்டபிள், இது தவிர்க்க முடியாது. ஆனாலும் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை சொல்ல முடியாது. அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலைகளில் அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், ஹமாஸினுடைய இந்த நிலையிலே அவர்கள் திணறுகிற போது ஈரானை தட்டு தாமதப்படுத்துவார்கள். ஹமாஸ் அங்கே ரிப்பேர், மேனேஜ்மெண்ட், செக் பாயிண்ட், போலீஸ் ஒர்க் ரிப்பேர்ஸ், டேமேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அவர்கள் கையில் வந்துடுறதாக இஸ்ரேலுடைய அஃபீஷியல் சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய மோதல், தபுதபாயினுடைய கொலை, நவீன இராணுவத்தில் அவர்களை, தபுதபாய் வேறு யாரும் இல்லை, ரிதுவான் படையினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர், அவருடைய கொலை அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது முக்கியம். ஹிஸ்புல்லா மிக முக்கியமாக கடுமையான பதிலடி தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக அவர்கள் முதல் பதிலடியை இராணுவ தளங்களின் மீது நடத்தலாம். அல் ஜசீராவுடைய கருத்துல எங்க நடத்தலாம்? லெபனானுடைய எல்லையோர பிரதேசங்களில், வடக்கு இஸ்ரேலுடைய இராணுவ நிலைகளில் அவர்கள் நடத்தலாம். அது நடத்துகின்ற போது ஆயுதங்கள் பரிமாற்றம் நடக்கும். இவர்களுக்கு எதிராக டேவிட் ஓன், நவாப் சலாமுடைய ஆதரவில் இயங்கும் லெபனானுடைய இராணுவம் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கும் சிரியாவில் இருக்கும் அமெரிக்க என்வேயின் அழுத்தத்திற்கும் அது உட்பட்டு தாக்குதலை நடத்தினால் ஒரு பெரும் பிரளயம் ஏற்பட்டுவிடும். அப்படி பிரளயம் ஏற்படுகின்ற போது ஈரான் இதில் நேரடியாக தலையிடும்.
அமெரிக்கா தலையிடுகிறது, இஸ்ரேல் தாக்குன்ற போது ஈரான் நேரடியாக தலையிடும். இப்போ அதற்கான ஒழுங்குமுறைகளில் தற்சமயம் புயலுக்கு முன் அமைதி ஏன், அல்லது நாசகாரங்கள் நடந்து அடித்து சுழற்சிக்கு பின்பும் அமைதி ஏற்படும், ரெண்டும் நடக்கும். இப்படி புயலுக்கு பின் அமைதியா, ஏற்கனவே போர் நடந்திருக்கிறது, அல்லது புயலுக்கு முன் அமைதியா என்ற ஒரு மௌனித்து போன கனத்த இறுக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுகிறது. இது ரொம்ப 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 முக்கியம். இதுக்கிடையில இஸ்ரேல் டைம்ஸ் நேற்று வெளியிட்ட செய்தியில இஸ்ரேலுடைய ஐடிஎஃபினுடைய பதவிகளில் நிறைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை அவர்கள் பதவியில் ஃபில் பண்ண முடியாதனால அதில் இஸ்ரேல் கோர்ட்ஸுக்கும் ஐடிஎஃபினுடைய தலைவர் இஸ்ராயில் ஜமீருக்கும் இடையே ஒரு பெரிய கன்ஃபரண்ட், அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது ஒரு டிசன்ட், கருத்து மாறுபாடு. இது நிச்சயமற்ற தன்மையை அந்த நாட்டில் இராணுவத்தில் ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் பல்வேறு பதவிகளுக்கு ஐடிஎஃபின் தலைமை பொறுப்பில் பிரிகேடியர் தலைமையில் ஆட்கள் இல்லை. ஜமீர் இஸ்ரேல் கட்ஸ் இடையே இந்த மோதலை சமாதானப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நெதன்யாகு மேற்கொண்டுகிறார். ஆனால் அது தோல்வி. இந்த சமாதானத்தை தனித்தனியாக சந்தித்த பிறகு அவர்கள் அனைவரும் ஒருமித்து பிரதமரோடு சந்திக்கக்கூடிய, இணைந்து பணியாற்றுவதாக வெளியீட்டில் கூறினாலும் ஜமீர் இஸ்ரேல் கர்ட்ஸ் மோதலால் ஐடிஎஃப் இராணுவம் நிலை குலைந்து போயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இஸ்ரேல் ஜமீருடைய அந்த கருத்து, ஐடிஎஃப் கருத்து, இஸ்ரேல் இராணுவம் அரசியல் மயமாக்கப்படுவதை தவிர்க்கப்பட வேண்டும். பொலிட்டிசிசம் ஆன் இஸ்ரேல் மிலிட்ரி, இது ஷுட் பி அவாய்ட், இதை அவாய்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 7வது தாக்குதலில் காரணமான பலர் நீக்கப்பட்டார்கள். அதற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய நெதன்யாகு ஏன் நீக்கப்படவில்லை என்ற குரல்களும் அங்கே எழுகிறது. ஐடிஎஃப் விசாரணையில் ஐடிஎஃப் இன்அடிக்குவேட், விசாரணை தோல்வி, போதியமானதாக இல்லை, இஸ் அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த கர்ட்ஸ் ஜமீர் எதிரான கடுமையான இந்த லாபி, கர்ட்ஸுக்கு எதிரான குரல், இஸ்ரேல் கர்ட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கான குரல், அந்த நாட்டுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற பலமற்ற இராணுவத்தின் ஒரு விவகாரத்தை குறிக்கிறது. அமெரிக்கா தற்போது மௌனமாக இருப்பது அந்த நாட்டினுடைய பொருளாதார வலுவற்ற நிலை, ஈரான், ஹிஸ்புல்லா, ஹூதிக்கள் இணைகின்ற போது ஏற்படுகிற பெருமாற்றம், தன் நிலைகளை மாற்றி அமைத்திருக்கிற ஹூதிக்கள், 12 நாள் போரில் பயன்படுத்தாத வலிமையான ஆயுதங்கள் பயன்படுத்தினால் இஸ்ரேல் சந்திக்கிற அனர்த்தம், நாட்டிலிருந்து லட்ச மக்கள் வெளியேறிவிட்டார்கள் பெர்மனண்டா, இன்னும் பலர் வெயிட்டிங், அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வெளியேற்றத்திற்கு. இந்த நிலையில் கஸாவின் கண்ட்ரோல், முனிசிபாலிட்டி 13லிருந்து 25 கண்ட்ரோல், டேமேஜ்டு, ரிப்பேர், செக் பாயிண்ட், போலீஸ், எல்லா கண்ட்ரோலும் அவர்கள் வந்து கொண்டிருப்பதை ஒரு அலாரமாக பார்க்கிறார்கள். எய்தர் ஹார்ட்லைன் ஆர் ஈஸி, 2 தான் சொல்றார். ஒன்று, எளிமையாக அவர்கள் ஆயுதத்தை கீழே வைத்து வெளியேறணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். 2 வருஷமா கடுமையான நடவடிக்கையில் எதுவுமே நடக்கலை. அமெரிக்கா அவர்களை நாங்கள் சொல்லுவோம், கேட்க மனித்தால் ஆயுதத்தை கீழே வைக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மிரட்டல் நடக்கிறது, எதற்கும் பணிய தயாராகவில்லை. அது மட்டும் இல்லாமல் தலைவர்களை கொலை செய்வதற்கான முயற்சியை மொசாத் தொடர்கின்றது. இது ஈரானிலும் ஹமாஸிலும் தொடர்கின்றது. அடுத்த செய்தியோடு நாம் உங்களை சந்திப்போம். நன்றி.